உலகத்தில் உள்ள அனைத்து அன்பான மக்களுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தியானது வேதத்தில் விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் விசுவாசிப்பது எப்படி? இப்படியான செய்தியை நாம் பார்ப்போம். இப்போது பார்ப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனங்களை பார்ப்போம். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. உன் சுயபுத்தி மேல் என்ன பண்ணக்கூடாது? சாயவே கூடாது என்று தேவன் சொல்கிறார். நீ அநேக சிந்தனைகளில் உங்களுக்கு தோன்றும், அநேக கற்பனைகள் தோன்றும். இப்படியாக நீங்கள் உங்கள் சுயபுத்தியின் மேல் நீங்கள் சாயக்கூடாது. உங்கள் சுயபுத்தியின் மேல் நிச்சயமாக சாயக்கூடாது. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. இப்படி நீங்கள் செய்தால் கர்த்தர் தேவன் நமக்கு அனைத்தும் செய்வார் என்று நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பொழுது உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பாருங்கள், எப்படியான அருமையான வசனங்கள் பாருங்கள். உன் வழிகளெல்லாம் அவரை நீங்கள் நினைக்க வேண்டும். இதை எனக்கு செய்திடுவார், இதை எனக்கு செய்வார் என்று உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உன் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். நீங்கள் நடக்கும் பாதையில் முள் இருக்கலாம், கல் இருக்கலாம். இப்படியாக அந்த பாதையில் உள்ள முள்ளுகளை, கல்லுகளை அவர் எடுத்து போடுவார். இது எடுத்துக்காட்டுக்காக கூறுகிறேன். உங்களுக்கு விளங்குகிறதா? எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் அனைத்தையுமே எளிமையாக தேவன் எடுத்து போட்டு விடுவார். உங்கள் வழிகளை அவர் செம்மைப்படுத்துவார். நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்று நான் உங்களிடம் கூறுகிறேன் என்றால், விசுவாசிக்க வேண்டும். தேவன் இருக்கிறார், அவர் நமக்கு நன்மையை மட்டும் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்துவிட்டு எனக்கு நன்மையே நடக்கவில்லை என்று நீங்கள் வருந்துவது. இப்படி செய்தால் எப்படி நடக்கும்? அடுத்ததாக பாருங்கள். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனங்களை பார்ப்போம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாயிருங்கள். இயேசு சொல்றார். யாரை பார்த்து? 12 அப்போஸ்தலரை பார்த்து சொல்றாரு. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். தேவனிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? தேவனிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் இப்படி இருக்கிறீங்க? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏன்னா, இயேசு ஒரு மரத்தை பார்த்து இந்த மரம் பட்டு போக வேண்டும் என்று ஆணையிடுகிறார். அந்த மரம் பட்டு போகிறது. அதை பார்க்கிறார்கள். பார்த்து, நீங்கள் சொன்னது அப்படியே ஆகிவிட்டது என்று அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் இயேசுவினிடத்தில். நீங்க சொன்னது நடந்துச்சே அப்படின்னு ஒரு ஆச்சரியமா பார்த்து கேட்குறாங்க. அப்ப நீங்க விசுவாசிக்கலையா? நான் விசுவாசித்தேன், அது நடந்துச்சு. உங்களுக்கு புரியுதா? இயேசு விசுவாசித்தார், இது நடக்கும் என்று அவர் நம்பினார். நம்பிதான் இந்த மரம் பட்டு போகும் என்று அவர் உறுதியாக ஆணையிட்டார். அது பட்டு போய்விட்டது. உங்களுக்கு புரிகிறதா? இயேசு விசுவாசித்தார், அதன் மூலம் அவருடைய விசுவாசம் அங்கே நடந்தது. நீங்கள் ஏன் விசுவாசிக்கவில்லை என்று அவர் கேள்வி கேட்கிறார். யாரிடம் என்றால் 12 அப்போஸ்தலரிடம் கேள்வி கேட்கிறார்.
உங்களுக்கு புரிகிறதா? நீங்களும் விசுவாசியுங்கள். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நான் கூறுகிறேன். நான் கூறவில்லை. தேவன் கூற சொன்னார். பாருங்கள். நீங்களும் விசுவாசியுங்கள். உங்கள் விசுவாசம் நம்பிக்கை என்றால் பயங்கரமாக நம்ப வேண்டும். ஏனோதானோமாக இருந்து கொண்டு விசுவாசிக்கக் கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கும்போது, உங்கள் விசுவாசம் அனைத்தையும் என் தேவன் நேர்த்தியாக சந்திப்பார். அடுத்ததாக பாருங்கள். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5:6 பாருங்கள். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இங்க பாருங்கள். அருமையான வசனம். நீங்க 1000 எது காரணத்துக்காக என்ன பண்ணலாம்? தரிசனம் செய்வீர்கள். எனக்கு அது நடந்துவிடும், இது நடந்துவிடும் என்று தரிசித்து நடக்கக்கூடாது. இது எனக்கு பயங்கரமா என்ன செய்வார். விசுவாசிக்கணும். இது எனக்கு நடந்தே தீரும். நான் ஒரு சில காரியத்தில் நான் உறுதியாகத்தான் இருக்கிறேன். இது எனக்கு கன்ஃபார்மா நடக்கும். அப்படி என்று நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். நான் தேவனை விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு புரிகிறதா? அனைத்தும் என் தேவன் எனக்கு இதையெல்லாம் செய்து விடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசித்து பாருங்கள். விசுவாசம் என்றால் வசனத்தில் நான் கூறுகிறேன் பாருங்கள். விசுவாசித்து பாருங்கள். அப்படியான விசுவாசம் உங்களிடத்தில் வர வேண்டும். அடுத்ததாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அருமையான வசனம் பாருங்கள். கிருபையினாலே நீங்கள் இரட்சிக்கப்பட்டீர்கள். இது கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். நான் தேவனை விசுவாசிச்சேன். அதனால இரட்சிக்கப்பட்டேன். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நான் உங்களிடம் பேசுவது என்னுடைய ஈவு அல்ல. என்னுடைய சுய புத்திக்காக நான் பேசவில்லை. தேவனுடைய ஈவு. நீ பேசு. நீ என்னுடைய வார்த்தைகளை நீ உரைத்து கூறு என்று தேவன் சொன்னதால் தான் நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு புரிகிறதா? உங்களுக்கு புரிகிறதா? நானாக பேசவில்லை. நீ இதை இப்படியாக பேசு. இதை இப்படியாக செய். மக்களிடத்தில் நீ உண்மையை உரைத்து கூறு என்று நான் கூறவில்லை. தேவன் கூறுவதால் நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். மக்களே புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நானாக பேசுகிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இதுதான் தேவனுடைய ஈவாக இருக்கிறது. உங்களிடத்தில் பேச வேண்டும் என்பதே தேவனுடைய ஈவாக இருக்கிறது. தேவனுடைய செயலாக இருக்கிறது. நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவன் பொய் சொல்லுகிறான், இவன் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்காதீர்கள். அப்படி நீங்கள் நினைத்தால் நீங்கள் தேவனால் தண்டிக்கப்படுவீர்கள். நான் உங்களிடத்தில் பொய் கூறவில்லை. உங்களை நான் ஏமாற்றவில்லை. நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மக்களே. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கான இது பதிவு இது. நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்கள். அடுத்ததாக எபிரேயர் பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளில் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாயிருக்கிறது. இங்க பாருங்க. விசுவாசம் நம்பப்படுகிறவர்களில் உறுதியா இருக்கிறது. நீங்கள் ஒரு தேர்வில் எழுதி ஒருவர் எடுத்துக்காட்டாக டிஎன்பிசி எக்ஸாமை வைத்துக் கொள்வோம். அந்த எக்ஸாமில் ஒருவர் எழுதி பாஸ் ஆகி அவர் அதிகமாக சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதை பார்த்து நானும் இந்த எக்ஸாமில் எழுதி அதிகமாக சம்பளத்தை பெற வேண்டும் என்பதற்காக அல்லது அரசாங்க வேலையை வாங்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் போராடுகிறீர்கள். அதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதற்காக நீங்கள்
ஆசைப்படுகிறீர்கள். ஓகே. இங்கே பாருங்கள், காணப்படாதவைகளில் நிச்சயமா இருக்கிறது. நான் பாருங்கள், நான் எதுவுமே தேவன பார்க்கல. தேவன் யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு புரிகிறதா? தேவன் எனக்கு யார் என்று தெரியாது. ஆனால் தேவன் எனக்கு இதெல்லாம் செய்வார் என்று நான் பயங்கரமாக விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு புரிகிறதா? தேவன் யார் என்று எனக்கு தெரியாது. தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் உலகத்தில் உள்ள அவருடைய கண்கள் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்னை நல்வழி நடத்துவார், நல்ல பாதையில் கொண்டு செல்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு புரிகிறதா? இப்படி என்னுடைய விசுவாசமானது காணப்படாதவே இருக்குது. நான் காணல. இதெல்லாம் பார்க்கவே இல்ல. தேவனையும் பார்க்கல. இந்த தேவன்னா எனக்கு யாருன்னே தெரியாது. இருந்தாலும் நான் தேவனை பத்தி என்ன பண்றேன், தேவன் எனக்கு இதெல்லாம் செய்வார். எனக்கு அனைத்தையும் செய்வார் என்று நான் தேவன் மேல் முழு விசுவாசமாக, அவருடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தையில் அவருடைய வார்த்தைக்கு மேலாக நான் எதுவும் செய்யக்கூடாது. அவருடைய வார்த்தையில் உண்மை உள்ளது. இப்படி என்று நான் அதிகமாக தேவன் மேல் விசுவாசிக்கிறேன். இப்படியான என்னுடைய விசுவாசம் என்னது? காணப்படாதவையா இருக்குது. நான் அதை பார்க்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒண்ண பார்க்குறீங்க, அத பார்த்துட்டு செய்றீங்க. ஆனா, நான் பார்க்கவே இல்ல. தேவன்னா எனக்கு யாருன்னு தெரியாது. அவருக்கு உருவமே இல்லன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அப்பேற்பட்ட தேவன் மேல் நான் பயங்கரமா நம்பிக்கை வச்சிருக்கேன். எனக்கு இதெல்லாமே செய்வாரு. இப்படியான விசுவாசமாக இருக்க வேண்டும். ஏனோத்தனமாக என்று அவருக்கு கீழ்ப்படியாமல் பொய்யை பேசிக்கொண்டு, ஏமாத்திக் கொண்டு, எனக்கு அனைத்தும் நன்மையே நடந்துவிடும் என்று நினைத்தால் எப்படி நடக்கும்? ஒருபோதும் நடக்காது. நான் அப்படியான விசுவாசம் தேவன் மேல் வைத்திருக்கிறேன். நீங்களும் வைத்துப் பாருங்கள் என்று தான் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் வைத்துப் பாருங்கள். உங்கள் தேவைகள் நிச்சயமாக சந்திக்கப்படும். நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு சில காரியம் உங்களுக்கு நடக்காம போனால் அதை விட்டுவிட்டு, இவன் என்னடா தேவன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுக்கிறான், அது பண்ணிட்டுக்கிறான்னு சொல்லி நம்ம ஏனோத்தனமாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் தேவைகள் ஒருபோதும் நடக்காது. அவர் மேல் நம்பிக்கை வைத்தால், கலப்பையில் கை வைத்தவன் பின் திரும்பி பார்க்கக்கூடாதாம். உங்களுக்கு புரிகிறதா? இதுவும் வேதம் தான் கூறுகிறது. பின் திரும்பி பார்த்தால் கலப்பை கொணலாக போய்விடும். நேராகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். கலப்பையில் கை வைத்தவன் நீங்கள் நேராக பிடித்தால்தான் அந்த மாடு கரெக்டாக போகிறதா, இல்லை ஏறு கரெக்டாக செல்கிறதா என்று உங்களுக்கு தெரியும். திரும்பி பார்த்தால் சோலி முடிஞ்சது. ஒருத்தவன் திரும்பி பார்த்துட்டான். ஒருத்தன் தப்பு செஞ்சா நீ திரும்பி பார்த்தா அவன் கூட நீ தப்பு செஞ்சனா சோலி முடிஞ்சது. உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததாக பாருங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4. 5ஆம் அதிகாரம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். முடிஞ்சதுங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தில் ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே நீங்க எந்த அளவுக்கு தேவன் மேல் விசுவாசித்து நீங்கள் நம்புகிறீர்களோ அது எல்லாமே தேவன் நிச்சயமாக செய்வார். நீங்கள் விசுவாசம் இல்லை என்றால் நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு நடக்காது. விசுவாசம், தேவன் இல்லை என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. என்னதான் நினைச்சாலும், உருட்டினாலும் புரட்டினாலும் உங்க மேல ஒரு மண்ணும் ஒட்டாது. அதே போல் நீங்கள் தேவனை விசுவாசித்து இது நடந்தே தீரும் என்று உறுதியாக இருந்தால் நிச்சயமாக நடக்கும். உறுதியில் பின்வாங்கி விடக்கூடாது. நீங்கள் நம்பி பாருங்கள். தேவன் எனக்கு இது நிச்சயமாக தருவார் என்று நீங்கள் உறுதியாக இருந்து பாருங்கள். நிச்சயமாக தருவார். உங்கள் விசுவாசம் வீண் போகாது. உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். சில பேருக்கு, அநேக பேர்கள் என் வார்த்தைக்கு செவி சாய்ப்பதே இல்லை. இவன் ஏதோ புலம்பிக் கொண்டு திரிகிறான், இவன் ஏதோ தேவன் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறான் என்று என்னை ஏனோதானமாக நீங்கள் நினைத்து கொண்டு இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும்.
நான் உங்களிடத்தில் பொய் கூறவில்லை. உங்களிடத்தில் நான் நான் உங்களை ஏமாற்றவும் இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். தேவனை விசுவாசித்துப் பாருங்கள். உங்களுடைய விசுவாசம் எவ்வளவாக இருக்கும், எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்ப்பீர்கள். என்னை விசுவாசித்தவன் ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் தேவனை விசுவாசிப்பீர்கள். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் தேவனை விசுவாசிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.